யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தானே மரியாதை அப்படின்னா அப்ப நீங்களே என்ன சொல்ல வரீங்க? நான் சம்பாதிக்கிறேன், அப்ப நான் கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு மட்டும் சொல்லல சார், அதுவும் ஒரு விஷயம் தான். பட் எல்லாருமே வந்து இல்ல என்னன்னா இப்ப நீங்க சொன்னது இது இருக்குல்ல, அது வந்து யாருக்கு பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் மரியாதைங்கிறத நீங்களே அக்னாலேஜ் பண்ணும்போது அப்ப என்ன ஆகுது? அப்ப நான் கொஞ்சம் பணம் வாங்குற சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நீக்கு போக்க தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வேற ஆப்ஷன் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். பக்கத்தில் கொடுங்க, ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிக்கலாம். என்ன வேலை பார்க்கன்னு கேட்கவே இல்லை, முடிங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. சரி, நீங்க என்ன வேலை தான் பாக்குறீங்க தெரிஞ்சுக்கிறேன் நான். வீட்ல வந்து நான் எழுந்து உங்களால முடிஞ்சதை பண்ணுவீங்க. போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன், வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வீடு பண்ண மாட்டாங்க சார், சண்டேல வருவாங்க சார். அவங்களுக்கு பிடிச்ச சமையல் பண்றது, நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சார் இதே தான் சார் சொல்றாங்க, என்னால முடியும் போது நான் பண்றேன் சார். பண்ண மாட்டேன் நான் அப்புறம் பண்ணவே மாட்டேன் சார். அப்புறம் ஜாமான்லாம் வாஷ் பண்ணுவாங்க, ஜாமான்லாம் கழுவுவேன், செய்யவே மாட்டாங்க. துணி காய வைப்பேன், துணி மடிச்சு வைப்பேன். உங்களுக்கே சொல்லும்போது உறுத்துது கொஞ்சம். இல்ல அவங்களுக்கு சொல்லும்போது உறுத்துது, வேற வழி இல்ல, இவன் வேற கேட்கறான், சொல்லிதான் ஆகணும். உறுத்துதுல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நல்லா உறுத்துது. ஒத்துக்கணும் சார், உண்மையா உழைக்கிறது நாங்க தானே. அவங்க ஃபேஸ்லயே தெரியுதுமா உறுத்துது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்லாம இருந்தா மானம் போயிடும், அதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுவேன் டெவலப் பண்ணி சொல்றாங்க. இல்ல சார் பண்ணுவேன் சார், வேலை பண்ணுவேன். உங்களால முடிஞ்சது பண்ணுவீங்க. ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வேற சின்ன மருமகள் வந்த உடனே வேற எதுக்குலாம் அடங்கி போக வேண்டி இருக்குது? ஒரு கடைக்கு போனா கூட அவங்கள கேட்டு போகணும், அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும், அவங்க இது பண்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அப்படின்னு யோசிக்கும் போதே நம்ம போய் அத்தே போலாமா, இல்ல அப்போ அவ வரேன்னு சொன்னான், நீ வெயிட் பண்ணு, அவ வரேன்னு சொன்னான், அப்படி சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்குல்லங்க சார். நம்ம போலான்னு சொல்லும் போது அப்படி நீங்க எந்த விஷயங்கள் சமீபத்துல உங்க சாய்ஸ் போன்னு நினைச்சு அது போகாம சின்ன மருமகள் சாய்ஸுக்கு போச்சு? அவங்க என்னைக்கு வந்தாங்களோ எல்லா சாய்ஸும் அவங்களுக்கு தான் சார் போச்சு சார். அப்படிலாம் இல்லைங்க சார். வேற ஏதாவது? உடம்பு சரியில்லைனா சார் நாங்கள் தான் எந்திரிச்சு சமைக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைனா டைரெக்டாக ஆன்லைனில் என்ன ஃபுட்டு வேணுமோ போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து. நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி தானே? மாமியார் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆர்டர் பண்ண முடியாதுல்ல சார். திரும்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் வீட்டில் சின்ன மருமகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சார். அதான் அவங்களுக்கு தான் ஆன்லைன் இருக்கே சார், டைரெக்டாக ஆன்லைனில் போட்டு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவோம் சார். நாம போய் கிச்சனில் போய் ஏதாவது செய்ய போனோம்னா அதை செய்யாத, இதை செய்யாத, அதை எடுக்காத, எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுவேன், கடுகு அதிகமாக போட்டுருவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு தோசை ஊத்த போனா அந்த தோசையில எவ்வளவு தண்ணி ஊத்தணுங்கிறது முதற்கொண்டு அவங்களே சொல்றாங்க. அப்ப அவங்களே செய்யட்டும். தெரியாது சொல்லி கொடுக்கணும். அது ஏன் நாங்க செய்வோம்ல, நாங்க சொன்னோம்னா நாங்க செய்வோம்ல. சரி, ஓகே. இப்போ நீங்களுமே எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்க மாட்டீங்க. 10 தோசை கரிச்சு கொடுத்துருப்பீங்க, உங்க கணவரும் கூட இதை எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டிருப்பாங்க, ரசமா மோரான்னு கேட்டிருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருக்கும். அப்புறம் தான் நீங்களும் வந்திருப்பீங்க. அந்த ஒரு டைம் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் தானே? அவங்க வந்த உடனே பெர்ஃபெக்ட்டா எப்படி இருக்க முடியும்? இல்லை சார், அவங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ் சொன்னா நமக்கு அது பிடிக்காது. நம்ம பெரியவங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காது. தோசையே விட போறாங்க, உன்னால அதை செய்ய முடியாது, நீ முருகல விட மாட்ட, தண்ணி அதிகமா ஊத்திட்ட, உப்பு சரியா போடல, இந்த மாதிரி நீங்க தெரியாதே சார். அவங்களுக்கு வந்து கத்துக்கிறாங்க சார், இப்பதான் வந்து கத்துக்காது தெரியாதுன்னு ஏன் சொல்றீங்க? சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்தா எதையுமே செய்ய மாட்டோம்னு ஏன் சொல்றீங்க?